ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் மிருகசீரிட நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய பலன்களையும் அதோட சிறப்பு குணங்களையும் பார்ப்போம். திருவாதிரை அப்படின்னாலே ஆதிரை அப்படின்னா செம்மீன்கள் கூட்டம் அப்படின்னு பேர். சிவந்த மீன்களுடைய கூட்டம் இந்த வானத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக நமது முன்னோர்கள் பார்த்து அதோட வடிவத்தையும் தோற்றத்தையும் வச்சு தான் அதுக்கு ஒரு தமிழ் பெயரை கொடுத்தாங்க. அப்போ சிவந்த நட்சத்திரங்களோட கூட்டங்காக இருந்ததுனால அதுக்கு ஆதிரை மூதிரை அப்படிங்கிற பேர் கொடுத்தாங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவந்த மீன், அவ்வளோதான். செம்மீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சிவந்த மீன் தான் பிற்காலத்தில் சிவன் மீன் ஆயிடுச்சு. சிவன் மீனானொன்னே சிவன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தார், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தார். அதனால் திருவாதிரைங்கிறது சிவனுடைய நட்சத்திரம் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் பிற்கால புராணங்களால் குறிப்பிடப்பட்டிருக்குது. பொதுவாக திருவாதிரையோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதிரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆதிரைனாலே இன்னைய வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆணி திருமஞ்சனம்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த திருவாதிரை நட்சத்திரம்னாலே சிவனுடைய தொடர்புடையது, குறிப்பாக நடராஜருடைய தொடர்புடைய ஒரு நட்சத்திரமாக இது சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த நடராஜனுடைய தொடர்புடைய நட்சத்திரமாக இருக்கனால நடனம் ராஜன், நடனம் அரசன், ஆடல் வல்லான், ஆடல் அரசன், இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த பெயர் தான் நடராஜன் அப்படிங்கிற மாறி இருக்குது. இந்த நடராஜனுக்கு உரிய நட்சத்திரமாகவும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் சொல்லப்படுகிறது. இதனால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வழக்கமான பழக்க வழக்கங்களை தாண்டி சில அபூர்வமான சில கலைகள் அவங்களுக்கு கைகூடும். அதாவது ஆடல், பாடல், இசை, நடனம், நாட்டியம், இப்படி பல்வேறு கலைகளில் ஏதாவது ஒரு கலை அவங்க சிறப்புறதில் விளங்குவாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பல பேர் சிறந்த பரதநாட்டிய கலைஞர்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போதுமே ஆடல், பாடல், இசை, ஓவியம், இதில் ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம், ஆர்வமாக கற்றுக்கலாம். அவங்களுக்கு அது உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் கிடையாது. அதே போல் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் ரகசியத்துக்கும் எப்போதும் ஒரு தொடர்பு இருக்குது. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் சிதம்பரத்துக்கும் உள்ள தொடர்பை பார்த்தோம் இல்லையா. அப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான் நடந்துக்குவாங்க, இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எந்த வகையிலையும் யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இதை கிண்டலாக கேலியாக கூட சில இடங்களில் சொல்லுவாங்க, தில்லு முள்ளு திருவாதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கங்கிறத யாராலும் எளிதாகவும் யூகிக்க முடியாது. அவங்க எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு அது சொல்லப்படுறது, மற்றபடி அவங்கள குறைகளாக சொல்லப்படுறது கிடையாது. அதாவது நம்ம ஆடல், பாடல், இசையை மட்டுமே ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒரு மேடையில் ஏறி அவங்க பேசினாங்கன்னா லட்சக்கணக்கான மக்களை கூட இந்த கண்கொட்டாமல் பார்க்குற அளவுக்கு திரும்பி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குல்ல, இது திருவாதிரை நட்சத்திரத்துக்கே உரிய ஒரு சிறப்பு குணம். அதாவது கூட்டத்தை ரொம்ப வெகுவாக அட்ராக்ட் பண்ணுறது. எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தால் கூட அந்த கூட்டத்தை பேச்சாலேயோ எழுத்தாலேயோ இல்லை தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாகவோ அவங்க அத்தனை பேரோடைய கவனத்தையும் திசை திருப்பி தன்னுடைய கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டு. திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போதே செல்வம், புகழ், செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும். இவங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில் செல்வமோ புகழோ செல்வாக்கோ கண்டிப்பாக அடைஞ்சிருவாங்க. அந்த துறை அவர்களுக்கு கை கொடுக்கும். என்ன சிக்கல்னால், இந்த செல்வம், புகழ், செல்வாக்கு இந்த மூணும் ஒரே நேரத்தில் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். செல்வம் இருக்கும்போது புகழும் செல்வாக்கும் குறைவாக இருக்கலாம், அல்லது புகழ் இருக்கும்போது செல்வமும் செல்வாக்கும் குறைவாக இருக்கலாம், செல்வாக்கு இருக்கும்போது இந்த ரெண்டும் குறைவாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் எப்படி இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் செல்வம், புகழ், செல்வாக்கு நிறைந்தவர்கள் எல்லாரையும் ஏதாவது ஒரு விதத்தில் கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த தனித்தன்மை பெற்றவர்களாக இருப்பாங்க. அதாவது கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்டவர்களாக இருப்பாங்க. அது அவங்களுடைய அடிப்படை திறமைகள் அவங்கள்ட்ட அதிகமாக ஊடுருவிருக்கிறது மூலமாக அது நிறைய வெளிப்படும். அதனால் சில நேரங்களில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை ஜட்ஜ் பண்ண முடிகிறது கஷ்டமாக இருக்கும்ல. உங்களை மாதிரி நல்லவங்க உண்டான்னு சில பேர் சொல்லுவாங்க, திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அவங்கள மாதிரி அயக்கர்களும் இல்லைன்றுவாங்க. அதாவது எப்படின்னா, அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்களில் பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நல்லவங்களாக இருந்தால் நல்லவங்களாக பார்ப்போம், கெட்டவங்களாக இருந்தால் கெட்டவங்களாக பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனதில் உறுதித்தன்மை இருக்காது. இவங்க வாயாலே நல்லவர்கள் இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கழித்து இவங்க வாயாலே கெட்டவர்கள் இருப்பாங்க. ஏன்னா சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க
ஒரு நல்ல விதமான பாதிப்பும் அவங்களுக்கு கிடைச்சிடலாம், இல்லை வந்து வேறு வகையான பாதிப்புகளும் வந்திருக்கலாம். அந்த தாக்கத்தின் அடிப்படையில் வந்து ஒவ்வொருத்தங்களை பற்றி ஒரு நேரத்தில் ஒரு கருத்தை சொல்கிறத அடுத்த நேரத்தில் மாற்றிக்குவாங்க. இப்படி ஒருவமே சுருக்கமாக சொல்லுவோமே, இப்போ வந்து ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது இவங்க எடுத்த விஷயங்களில் உறுதியாக இருப்பாங்க, அப்படியே பற்றி நிற்பாங்கன்னு சொல்கிறோம்ல. அந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து அதுக்கு சற்று மாறுபட்டது. அதாவது வந்து ஒருத்தங்களை பற்றி ஒரு நேச்சர் வடிவமைச்சு, இதுதான் அவங்களுடைய கல்ச்சர், இதுதான் அவங்களுடைய நேச்சர்னு வடிவமைச்சு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இதே திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அவங்க வந்து ஒரு ஆளுக்கு எப்படிப்பட்ட வடிவங்களில் ஒரு பிம்பங்களை கொடுத்தாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களுக்கு புதிய பிம்பங்களை கொடுக்கறதுக்கு ஒரு முற்படுவாங்க. இது வந்து இந்த நட்சத்திரத்தோட கேரக்டர். இப்போது பரதநாட்டியம் அப்படின்னு வரும்போது அபிநயம், அடவு, முத்திரை இப்படி எல்லாமே சொல்கிறோம்ல, இதெல்லாம் ஒரே மாதிரி காமிக்க முடியாதுல்ல, நவரசங்களையும் காமிச்சு தானே ஆகணும். இந்த நவரசங்களை எந்தெந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி எப்படி காமிக்கிறதுங்கிறதுல ரொம்ப கில்லாடியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் அது சில நேரங்களில் எதிரொலிக்க ஆரம்பிக்கும். அதனால் இவங்களை என்ன நினச்சிடுவாங்க பல பேர், இது என்ன அது ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் அவங்களே மாறிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த கேரக்டர் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் சில விஷயங்களை, அதாவது ஒருத்தங்களை பற்றி மற்றவர்களை பற்றி நம்மளுடைய தாட்டு என்னவோ அதை வெளியில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லை, வெளியில் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த தாட்டுக்கு நம்ம நாமளே மாறி பேசக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். அதனால் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை யாரையாவது ஜட்ஜி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை மற்றவங்க ஜட்ஜி பண்ணாலும் சரி, ஒரு நிலையான கருத்தோ நிலையான கொள்கையோ வச்சு அதை வெளிப்படுத்திக்காமல் இருக்கிறது எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்லது. பொதுவாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அந்த அசைவ உணவுகளை தவிர்த்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வெகு சிறப்பாக முன்னுக்கு வரலான்னு சொல்லிட்டு நம்ம பழங்கால ஜோதிட நூல்கள்லாம் கூறுது. அது மட்டும் இல்லை, மற்றவர்கள் மேலே குறை கண்டுபிடிக்கிறதையும் கொஞ்சம் நிறுத்திக்கணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கூடுமான வரையில் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தையும் வந்து அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு செய்கிறதும் நல்ல வகையில் தான் இருக்கும். புத்திசாலித்தனமாக இருக்கிறதோடு மட்டுமல்ல, நல்ல செலவாளிகளாகவும் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஆலோசனை மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள்ட்ட ரெண்டுமே இருக்கும். ஆலோசனை வேணும்னாலும் அவங்கள்ட்டேருந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம், உதவி வேணுனாலும் அவங்களுக்கு கேட்டு வாங்கிக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அந்த ஆலோசனையும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, தேவையான உதவிகளும் நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுப்பாங்க. பிடிக்கலன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே உங்களை பற்றி ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு பயன்படுவீங்கன்னு நினச்சா மட்டும்தான் வந்து அவங்கள்ட்ட உதவியை வாங்க முடியும். இது திருவாதிரை நட்சத்திரத்தோட ஸ்பெஷல் கேரக்டர். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரிய பறவை சிட்டுக்குருவி. அதனால் சிட்டுக்குருவிகளை பற்றி நிறைய அந்த இயக்கங்கள்லாம் நடத்திட்டு வராங்கல்ல. சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கணும், அதுக்கு வெயில் காலத்தில் தண்ணி வைக்கணும், அதுக்கு கூடெல்லாம் அமைச்சு கொடுக்கணுன்னு திருவாதிரை நட்சத்திரர்கள் வந்து சிட்டுக்குருவி பாதுகாப்பு அந்த இயக்கங்களில் தங்களை பங்கெடுத்துக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். மரம் அப்படின்னு பார்க்கும்போது செங்கருங்காலி இல்லையா, சிட்டுக்குருவிக்கு தொல்லை பண்ணக்கூடாது, செங்கருங்காலி மரத்துக்கும் தொல்லை பண்ணக்கூடாது. கருங்காலி மரமே எங்கே இருக்குதுன்னு நமக்கு பல பேர் தெரியல, இதை செங்கருங்காலி எங்கே தேடுறது? அதனால் ஏதாவது கோயில்களில் இருக்கும், அந்த செங்கருங்காலி மரத்தை தேடி கோயில்களில் இருக்கக்கூடிய மரத்துக்கு உங்கள் நட்சத்திர தினத்தன்னைக்கு நீங்கள் தண்ணி ஊற்றலாம். அதே மாதிரி சிட்டுக்குருவிகளை வந்து அதுங்க வந்து வாழ்விடத்துக்கு வந்து நீங்கள் கூடு அமைச்சு கொடுக்கலாம், தண்ணி வைக்கலாம். அதோட பாதுகாப்புக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம், பண உதவிகளையும் செய்யலாம், மற்ற உதவிகளையும் செய்யலாம். இதெல்லாம் உங்களுடைய நல்ல அதிர்ஷ்டங்களை பெருக்கிக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு பிறந்தவங்களுக்கு வந்து உகந்த மலர் வந்து ராகுக்குரிய மந்தாரை மலர் தான் சிறந்த மலர். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலையில் உள்ள இடைக்காடரும் சிதம்பரத்தில் உள்ள திருமூலர் ஜீவசமாதியும் இவங்களுக்கு உகந்த சித்தர்களாக கருதப்படுது. ஏன்னா இந்த இரண்டு சித்தர்களுமே அந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறது பண்டைய நூல்களில் கூறப்பட்டிருக்கிறதுனால உங்களுடைய பிறந்த நட்சத்திர தினத்தன்னைக்கு இவர்களுடைய ஜீவசமாதி, அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய திருமூலர் ஜீவசமாதிக்கோ திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இடைக்காடர் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவது, அங்கேருந்து தியானத்தில் இருப்பது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதுக்கு உரிய கோயில் அப்படின்னு பார்க்கும்போது பட்டுக்கோட்டை பக்கத்தில் அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அபய வரதேஸ்வரர் கோயில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உகந்த கோயிலாக சொல்லப்படுது. உங்கள் பிறந்த தினம் பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய மாதங்கள்லேயோ மற்ற மாதங்களில் வரக்கூடிய நீங்கள் பிறந்த நட்சத்திர தினத்திலேயோ சென்று அந்த கோயில்களுக்கு வழிபட்டால் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜோதிட நூல்கள் சொல்லுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கு, கா, ஞா, சா அப்படிங்கிற எழுத்தில் முதல் எழுத்து வர்ற மாதிரி பேர் வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி கூட
இந்த கு, கா, ஞா, சா இப்படிங்கிற எழுத்தை தொடங்கக்கூடிய முதல் எழுத்து கொண்டவர்கள், தங்களுடைய பெயர்களில் முதல் எழுத்தாக கொண்டவர்களும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட ஆதிக்கத்தில் வர்றதா சொல்லப்படுவாங்க. அதனால் இந்த முதல் எழுத்து பெயர்களாக கொண்டவர்களும் அவங்களுக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தங்களோட அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்காக எள்ளை தானமாக கொடுக்கலாம். இப்போ எள்ளை தானமாக கொடுத்தீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா எள்ளுங்கிறது சனி பகவானோட அம்சம். இந்த சனி பகவான் நம்மளை பிடிச்சிக்குவாருன்னு சொல்லிட்டு பாதி பேர் வாங்க மாட்டாங்க. அதனால் கோயில்களுக்கு எள்ளை தானமாக பண்ணுறதுக்கு எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பப்பெல்லாம் தானமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது உங்களோட வளர்ச்சியை பெருக்கிக்கிறதுக்கும் அதிர்ஷ்டத்தை பெருக்கிக்கிறதுக்கும் அது உதவிகரமாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் திருவாதிரை நட்சத்திரத்துக்கான சிறப்பு பலன்களையும் அதோடைய குணாதிசயங்களையும் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் புனர்பூச நட்சத்திரத்தோட குணங்களையும் அதற்கான பலன்களையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.